வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டுக்கோ நம்ம கேள்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க, அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லோக்பால் இதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மக்களின் நண்பன் அல்லது மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1963ஆம் வருஷம் எல்எம் சிங்வி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? எல்எம் சிங்வி. அந்த பார்த்தீங்கன்னாக்க பாராளுமன்றத்துக்குள்ள இதை லோக்பால் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி பூஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அந்த பார்த்தீங்கன்னாக்கா லோக்பால் ஆக்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா லோக்பால் ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2013. சரிங்களா? லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013ஆம் வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோக்பாலுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பினாக்கி சந்திர கோஷ் தான் முதல் தலைவர். லோக்பால் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மார்ச் 19 அன்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? முதல் தலைவர் யாருன்னாக்கா பினாக்கி சந்திர கோஷ். அந்த இப்போ பிரசன்ட்ல இரண்டாவது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎம் கான்வில்கர் வந்திருக்கும். நான் முழுமையான பேர் கொடுத்துருக்கேன், அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். அந்த தேவதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு லோக் ஆயுக்தோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவதாஸ். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, பார்க்கலாம். அடுத்து தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, பிப்ரவரி 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. எந்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1989ஆம் வருஷத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேசிய அறிவியல் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமா இது யாருடைய விஷயத்துக்காக கொண்டாட போறோம்னாக்கா சர் சி வி ராமன் தான். ஸோ பிப்ரவரி 28 1928ஆம் ஆண்டு இவர் என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய ராமன் விளைவை வந்துனாக்கா சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்காக 1930ஆம் வருஷம் இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் கிடைக்குது. சரிங்களா? யாரு? சர் சி வி ராமன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா 1954ஆம் வருஷம் இவருக்கு பாரத ரத்னா விருதும் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ 1989 என்ன பண்றோம், நம்ம தேசிய அறிவியல் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அடுத்து ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 4 பேர்த்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஒருத்தர் அங்கத் பிரதாப், ரெண்டாவது பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், மூன்றாவது சுபான்ஷு சுக்லா. இது 3 பேரும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட். ஒருத்தர் கேரளா, 2 பேர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இவர் தான் பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ககன்யான் திட்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்க விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு செல்கின்ற திட்டம் தான் ககன்யான் திட்டம். இதை எந்த ராக்கெட் கொண்டு போவதுனாக்க ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படிங்கிற சேட்டலைட் கொண்டு போறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க கூட ஒரு பெண் ரோபோ போறாங்க. அந்த பெண் ரோபோ பேர் பார்த்தீங்கன்னாக்க வயோமித்ரா. சரிங்களா? இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க பெங்களூர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 22 2020ஆம் வருஷம் பெங்களூர்ல வயோமித்ராங்கிற ஒரு பெண் ரோபோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போற திட்டத்தோட பேர் தான் ககன்யான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பெண் ரோபோ ஒன்று போறாங்க. அந்த ரோபோட பேர் பாருங்க வயோமித்ரா. அடுத்து தமிழகத்தில் களஞ்சியம் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க நிதித்துறை தான் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னாக்க டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லீவா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பே ஸ்லிப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயும் இதை அப்ளை பண்ணிக்க முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க களஞ்சியம் செயலி. சரியா? அடுத்து இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். ஸோ குலசேகரப்பட்டினத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? குலசேகரப்பட்டினம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி 28 2024 இதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு மதியமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ரோஹிணி RH-200 அப்படிங்கிற ஒரு சிறிய ராக்கெட்டை பார்த்தீங்கன்னாக்க ஏவி இருப்பாங்க. வெற்றிகரமா செயல்பட்டு இருந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகரப்பட்டினத்துல எந்த ராக்கெட் ஏவி இருப்பாங்க பார்த்துக்கோங்க, ரோஹிணி RH-200 ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து இந்தியாவின்
முதல் பசுமை ஹைட்ரஜன் பயணிகள் கப்பல் சேவை எங்கே கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தா தமிழ்நாடு. தமிழ்நாடுல எங்க கிடக்க? தூத்துக்குடி. சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னாக்க பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க உத்தரப்பிரதேசம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்க கொண்டு வந்திருக்காங்கனாக்க உத்தரப்பிரதேசல. அதே பசுமை ஹைட்ரஜன் கொள்கை கொண்டு வந்துள்ள முதல் மாநிலம் கிடையாதுனாக்க மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பிப்ரவரி 29 அதாவது இன்னைக்கு இன்படி இந்தியாவில் இருக்க எத்தனை தேசிய கட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 இருக்கு. சாரி, மொத்தம் 6 இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ காங்கிரஸ், பிஜேபி, and then பார்த்தீங்கன்னாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி அண்ட் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இந்த 6 தான் பார்த்தீங்கன்னா இப்ப தற்போது இருக்கிற தேசிய கட்சிகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.